ஓகே, ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அப்புறம் சென்டிமெண்டல் அனாலிசிஸ் இருக்கு ட்ரேடிங்ல. இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போறது டெக்னிக்கல் அனாலிசிஸும் என்ன மாதிரி டைம் ஃப்ரேம் இருக்கு நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டைம் ஃப்ரேம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரி ட்ரேடர் ஆக போறீங்கன்னு நீங்க முதல்ல யோசிக்கணும். நம்மகிட்ட வந்து ஸ்விங் இருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடர்னு பார்த்தா நீங்க வந்து என்ன மாதிரி ஸ்விங் ட்ரேடர் ஆக போறீங்க? லைக் 4 ஹவர் ட்ரேட் பண்ண போறீங்களா, இல்ல டே ட்ரேட் பண்ண போறீங்களா? ஸோ அதாவது ஸ்விங் ட்ரேடர்னா நீங்க எப்படி செய்யறேன்னா லைக் நீங்க வந்து இப்போ 4 ஹவர் ட்ரேட் ஹோல்ட் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு நாள் ஃபுல்லா ஹோல்ட் பண்ண போறீங்களா, இல்ல மாச கணக்குல ஹோல்ட் பண்ண போறீங்களா? மாச கணக்குனா வந்து நம்ம பொசிஷன் ட்ரேடர்னு சொல்லுவோம். அப்புறம் டே ட்ரேடர்னா என்ன மாதிரிலாம் நான் வந்து யூஸ்வலி 1 ஹவர் பாய்ப்பேன், 4 ஹவர் பாய்ப்பேன், அப்புறம் டே பாய்ப்பேன் மேக்ஸிமம்லாம். அப்புறம் ஸ்கப்பர்னு சொல்லுவோம். ஸ்கப்பர் வந்து இன் அண்ட் அவுட். இவங்க வந்து குறைஞ்சு 15 நிமிஷம் பாய்ப்பாங்க, 5 நிமிஷம் பாய்ப்பாங்க, சம்டைம்ஸ் 3 மினிட்ஸ் இல்ல 1 மினிட் கூட பாய்ப்பாங்க. இவங்களோட டைம் ஃப்ரேம் ஹோல்டிங் ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப குறவு ஸ்கப்பருக்கு. டே ட்ரேடர் வந்து லைக் ஃபியூ ஹவர்ஸ் டு 1 டே 2 டேஸ் இப்படி தான் வரும். பொசிஷன் ட்ரேடர் வந்து இது வந்து மந்த்ஸ்னு சொல்லுவோம். இவங்க வந்து மாச கணக்கில் ட்ரேட் ஹோல்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்விங் ட்ரேடர் வந்து யூஸ்வலி ஒரு வாரமா இருக்கலாம், 2 வாரமா இருக்கலாம், இல்ல ஒரு மாசமா கூட இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க டைம் ஃப்ரேம் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நியூ கமர்ஸ்னால அது சஜஸ்ட் கோ டே ட்ரேடர். ஏன்னா இது இன்னும் உங்களுக்கு நாய்ஸ் குறவா இருக்கும். பிளஸ் இட் வில் பி மோர் சூட்டபிள் ஃபார் நியூ கமர்ஸ் கம்பேர்ட் டு ஸ்விங் அண்ட் பொசிஷன். ஏன்னா இது நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். பிளஸ் உங்க என்ட்ரியும் கரெக்டா இருக்கணும். பிளஸ் உங்களுக்கு ஃப்ளோட்னா வந்து நீங்க ஒரு லாட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டா போச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மார்ஜின் சப்போர்ட் பண்ணணும். மார்ஜின் சப்போர்ட் பண்ணணும்னா கேபிட்டல் கூட இருக்கணும். ஸோ அதனால பெஸ்ட் வந்து டே ட்ரேடர் ஒரு ஸ்கப் எல்லாம். ஸோ இப்போ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நியூஸ் வரும். இது வந்து நம்ம இன்னொரு வீடியோல தான் கவர் பண்ணுவோம். இது முடிச்சுட்டு இந்த வீடியோல நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்ல போறோம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன? இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இன்னைக்கு பார்க்க போறது எஸ்என்ஆர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். எஸ்என்ஆர்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மந்த்ல இருக்கேன். ஸோ மந்த்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு டைரக்ஷன் நீங்க என்ன பார்க்குறீங்கன்னு தெரியும். மேலே போகுது கீழே போகுது இதுதான். அப்புறம் டே நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து முதல்ல டேல இருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா டே ட்ரேடர்னால யூ வாண்ட் நோ ஹவ் டு ட்ரா தி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்குது தெரியுதா? ஸோ இதுதான் நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். கீழே உள்ளது சப்போர்ட், மேலே உள்ளது ரெசிஸ்டன்ஸ். இதுதான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு எழுதிக்கோங்க. சப்போர்ட், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இது ஏன் ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்கன்னா மேலே வந்துட்டு கீழே இறங்குது இல்லை, ஸோ ரெசிஸ்ட் பண்றதுனால ரெசிஸ்டன்ஸ். இது ஏன் சப்போர்ட்னு சொல்றாங்கன்னா கீழே வந்து தாங்குற மாதிரி இருக்குல்ல, கீழே பட்டு மேலே போகுது, அதுதான் ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க. ஸோ நம்ம டே ஒன்ல இங்க நம்ம மெஷர் பண்ணிருக்கோம்ல, ஸோ இந்த சைடு போனா இந்த சப்போர்ட்டுக்கு இங்க ஏதாச்சும் ஒன்று இன்னொன்று இருக்கும் தெரியுதா? இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தா இங்க இருந்து இங்க வந்துருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் உங்களுக்கு ரெசிஸ்டன்டா இருந்திருக்கு. ஸோ இனிஷியலியும் உங்களுக்கு இந்த டேயோட தான் இருந்திருக்கும், கரெக்டா? இது பார்த்தீங்கன்னா நம்ம டேல இருக்கனால 8 ஜூலை 23 இருந்திருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஏன் வந்து இங்க திருப்பி ரெசிஸ்ட் பண்ணணும்னு ஏன் சொல்றோம்? இந்த இடத்துலயும் டேப் பண்ணிருக்கு திருப்பி. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26 ஆகஸ்ட் டேப் பண்ணிருக்கு, திருப்பி இன்னொரு வாட்டி டேப் பண்ணிருக்கு. ஸோ ஏன் இது இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு, ஏன் மற்ற இது நம்ம பார்க்கல? அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏன் இது நம்ம ஒழுங்கா எடுத்திருக்கலாமே அந்த மாதிரி. ஸோ ஏன் இது நம்ம எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா நீங்க பார்க்கணும்னா இங்க இருந்து எவ்வளவு ரிஜெக்ஷன் போயிருக்குன்னு முக்கியம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 740 பிக்ஸ் கிட்ட இறங்கிருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு 56 நாள்ல. ஸோ உங்களுக்கு இப்படி இறங்கி இருக்கும் போது டேல நீங்க என்ன பாக்குறீங்கன்னா இங்க இருந்து எவ்வளவு இது இறங்கி இருக்கு. இதோட ரிஜெக்ஷன் பாத்தீங்கன்னா இப்படிதானே இறங்கி இருக்கு. ஸோ அப்ப இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே இறங்கி இருக்கோ உங்களுக்கு அவ்வளவு இது ஹோல்ட் பண்ணணும்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இதுக்கு எவ்வளவு கீழே இருக்கோ அவ்வளவு இது ஹோல்ட் பண்ணும். லெட்ஸ் சே இது இன்னும் கீழே போயிருக்குன்னா, லெட்ஸ் சே இங்க இருந்து இது இன்னும் கீழே இறங்கி இருக்குன்னா, ஸோ தட் மீன்ஸ் இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு அர்த்தம். ஏன்னா இந்த டைரக்ஷனல் சேஞ்ச் வந்து அதாவது இங்க இப்படி மேல போயிட்டு இங்க ஆன இடம் வந்து இதானே. ஸோ அப்ப அதுதான் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கம்பேர்ட் டு இந்த இடம். ஓகே, நீங்க கேட்கலாம் அப்ப இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தானே இந்த இடம், ஏன் இந்த இடம் ஹோல்ட் பண்ணல? அப்புறம் ஏன் இந்த இடம் ஹோல்ட் பண்ணல? அதாவது உங்களுக்கு ரெசிஸ்டனே இல்லாம டக்குன்னு ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு பாருங்க இந்த இடம். ஏன்னா இங்க இருந்து இது வரைக்கும் தான் போயிருக்கு, அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, திருப்பி இங்க இருந்து இங்க தான் போயிருக்கு. பட் இங்க இருந்து ஒண்டி தான் ஃபுல்லா கீழே இறங்கி இருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அது கீழே இறங்கி இருக்கோ அவ்வளவு ஸ்ட்ராங். புரியுதா? ஸோ அதுதான் நம்ம நோட்டீஸ் பண்ண போறோம். ஸோ அதனாலதான் இது வந்து இங்க ரிஜெக்ட் ஆயிருக்கு, திருப்பி ரிஜெக்ட் ஆயிருக்கு, இது இன்னும் பிரேக் பண்ணல. இப்போ திருப்பி மார்க்கெட் வந்தாலும் இங்க ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு.
இல்லை பிரேக் பண்ணிட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி 2 வாட்டி டேப்ஸ் பண்ணிடுச்சிங்க. இது முதல் 1 எடுத்துக்கிட்டா 2வது 3வது. ஸோ ஆல்ரெடி 2 டேப்ஸ். ஸோ இதுக்கும் ஒரு நம்பர் சொல்லுவோம். லைக் ஃபர்ஸ்ட் டேப் வந்து தொடுதுன்னா நம்ம வந்து ஒரு 80% சக்ஸஸ் ரேட் சொல்லலாம். அது திருப்பி ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு. ஸோ நம்ம இங்கே தான் செல் எடுப்போம். இங்கே என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நம்ம செல் எடுப்போம். ஏன்னா ரெசிஸ்டன்ட் வந்துருச்சு, கீழே இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது மொதல் வாட்டி படுதுன்னா நம்ம 80% வின் ரேட் சக்ஸஸ் ரேட் சொல்லலாம். செகண்ட் டேப் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலி 50% தான் சொல்லுவோம். தேர்ட் டேப்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 30% ஆயிரும். ஃபோர்த் டேப்லாம் வந்து மேமாங் எப்படி சொல்றது, டோன்ட் டேக்லாம், பட் ஜஸ்ட் யூ வாண்ட் டேக். உங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப குறவாக தான் இருக்கும். ஒரு 20% to 10% தான் வரும். பட் ஸ்டில் சில பேர் எடுப்பாங்க. ஏன்னா they want just make sure they take the trade. So usually first tap, second tap is a good entry. அதுக்கப்புறம் வர டேப் வந்து இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா டேப் வந்து நிக்குமா நம்மளுக்கு தெரியாது. லைக் இஸ் இட் ஹோல்ட் தட் பொசிஷன் ஆர் நாட், தட் வி won't know. ஓகே, ஸோ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது நீங்க எங்கெங்கெல்லாம் வரையலாம். ஃபர்ஸ்ட் நீங்க டேல வரைஞ்சிட்டு தென் யூ கேன் கோ டு 4 hours. ஸோ 4 ஹவர்ஸ்லயும் நீங்க வந்து இப்படி எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு திருப்பி அதே தான் வரும். அதே கேண்டல் தான் பெருசாக சின்னதாகுது. ஸோ இங்க இருந்து எவ்வளவு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து திருப்பி உங்களுக்கு வருமா சப்போர்ட், இங்க இருந்து திருப்பி வருமா. ஸோ இந்த இடத்துல இப்போ லட்சம் நம்ம டே ட்ரேடு நான் முக்கால்வாசி 15 தான் பாய்ப்பேன். ஸோ இந்த இடத்துல நீங்க எப்படி வரைய போறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சார்ட் சின்னதாக்கிங்க until you can go back. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கா இந்த இடத்துல. ஸோ இங்க இருந்து ஒரு புஷ் போயிருக்கு. இது பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய புஷ் இல்லை முதல்லதோட. இது பாத்தீங்கன்னா ஒரு கொரோனா பிக்ஸ் தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு 50 பீஸ்க்குள்ள தான் வரும் இதோட ரிஜெக்ஷன். ஸோ இது இவ்வளவு வரும்போது செல் ட்ரேட் இங்க நம்ம எடுக்கிறோம். அடுத்து இங்க வரும்போது ஒரு செல் ட்ரேட் எடுப்போம்னு வச்சுக்கோம். இதுதான் நம்ம எஸ்டிமேட்டட், இதுதான் ட்ரேட் நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்றோம், ஹை அண்ட் லோ நம்ம பார்க்குறோம் வச்சுக்கோம். 1 to 1 ரிஸ்க் ரிவார்ட் போடுறேன். ஸோ 50-50ல. ஸோ என்ன பண்ணிருக்கேன்னா இங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இங்க வந்தா ட்ரேட் வந்து இங்க வந்தா ரிஜெக்ட் ஆக போகுதுன்னு. ஸோ இங்க ரிஜெக்ட் ஆகும்போது என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் 1 to 1 ரிஸ்க் ரிவார்ட். ஸோ 1 to 1னா நான் என்ன பண்றேன், இந்த லோ டார்கெட் பண்றேன். இந்த லோ டார்கெட் பண்றேன். ஓகேயா. ஸோ இந்த ரெசிஸ்டர்ல இருந்து சப்போர்ட் நான் டிபி வச்சிருக்கேன். அதே மாதிரி டிபி வந்துச்சா. ஆனா இந்த ரெசிஸ்டர்ல இருந்து நான் திருப்பி ஒரு பாய் எடுத்தேன். நான் இந்த இதுக்கு போல பாத்தீங்களா. ஏன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா கேண்டில் அப்படியே டிராப் ஆயிருக்கு. ஆனா இங்க வந்து ரேஞ்சிங்லேயே இருந்திருக்கு. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பழைய வீடியோல பார்த்தோம்னா ரேஞ்சிங் மார்க்கெட் அண்ட் உங்களுக்கு டிராப் ஆகிற மார்க்கெட். ஸோ இதே தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். லெட்ஸ் சே யூ கோ டு 1 hour. நீங்க இங்க வரைஞ்சிட்டு அங்க கூட வரலாம். இப்போ இந்த இடத்துல இங்க வரைஞ்சிருக்கீங்க. ஸோ 1 hourல திருப்பி இங்க வந்திருக்கு. ஓகே, லெட்ஸ் சே நீங்க இது இங்க இருந்து எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேப், செகண்ட் டேப், தேர்ட் டேப் ஒரு அளவு தான் போயிருக்கு. ஆனால் செகண்ட் டேப் இது வேண்டாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இங்கே இல்லை. ஐ மீன் ரொம்ப மேலே போகல. ஸோ இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் புஷ். இது பார்த்தீங்களா, இங்கே இருந்து உங்களுக்கு புஷ் ஃபுல்லாக மேலே போயிருக்கா. ஸோ இந்த இடத்துல இருந்து there might be possible that it will come back again from this space. ஸோ திருப்பி மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா you know that it will reject. So that's how you wait for the rejection market to work. இப்போ இங்கே தான் நம்மளுக்கு லோ இருக்கு. ஆனால் இங்கே எதுவுமே இல்லை பாருங்க, நம்மளுக்கு லோ இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி போயிடுச்சு. இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க, கிட்ட நீங்கள் எடுக்க போறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் பார்க்கணும். 15 பேருக்கு உங்களுக்கு இன்னும் கிட்டே வேணுமா, எனக்கு அடுத்த ட்ரேட் உடனே வேணும், இங்கே எங்கே சப்போர்ட் ரீசன் இருக்கு பக்கத்தில் வேணும்னா நீங்கள் 15 ட்ரேட் பண்ண போறீங்கன்னா அதோ இங்கே இருக்கு பாருங்க, இது பயிச்சுக்கலாம். எனக்கு இன்னும் கீழே வேணும்னா நீங்கள் இன்னும் கீழே போகணும். பட் அது ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டு வரும்ல. ஏன்னா இது கொஞ்சம் தான் இறங்கிருக்கு, இது கொஞ்சம் தான் இறங்கிருக்கு. பட் இது எடுக்கிறதுனால எடுக்கலாம், நீங்கள் இது எடுக்கிறதுனால எடுக்கலாம். ஸோ இப்படி தான் சப்போர்ட் ரீசன் வேலை செய்யும். ஸோ நீங்கள் இப்படி வரைஞ்சி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து எடுக்க போறீங்களா, இங்கே வந்து எடுக்க போறீங்களா, இங்கே வந்து எடுக்க போறீங்களா. ஸோ இது வந்து தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் அ கன்ஃபர்மேஷன் விச் யூஸ். நீங்கள் டே 1ல பாய்க்கலாம். அதே தான் இது டேல ஏன் வச்சிருக்கேன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. எங்கே வந்தால் புஷ் பண்ணால் திருப்பி வரும்போது மார்க்கெட் உங்களுக்கு நடந்திருக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்து புஷ் கீழே வந்திருக்குல்ல. ஸோ திருப்பி மார்க்கெட் வந்து இந்த 0.59, அதாவது இந்த இடம், இந்த இடத்துல வரும்போது திருப்பி இங்கே வரும்போது ரிஜெக்ட் பண்ணும். ஏன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஓகேயா. ஸோ இங்கே வரும்போது ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே எனக்கு டேல வேணாம், H4 போய் நான் பார்க்க போறேன், எனக்கு இன்னும் கீழே வேணும்னா ஸோ இந்த இடம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போதைக்கு கரண்ட்லி இந்த இடம். ஓகேயா. ஏன்னா இந்த இடம் ஏற்கனவே பிரேக் ஆயிடுச்சு. இந்த இடம் இங்கே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதை 1 2 3 டைம் முடியும். ஸோ வி கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு இது இருக்கு. ஸோ யூ வாண்ட் லோவர் சமோ யூ மார்க் லைக் திஸ். ஸோ 4 hour முடிச்சோன்னா யூ கோ டு 1 hour. ஸோ 1 hourல வேற எங்க இருக்கு. ஸோ 1 hourல இதெல்லாம் இருக்கு. பட் இட்ஸ் நாட் குவைட் வீக்ல. இதெல்லாம் வேற மெத்தட் நீங்க பாய்ச்சா தான் அதை மார்க்கிங் பண்ண முடியும். Then you go to M15.
M15ல இப்போ இது லோ ஆயிருக்கு பாருங்க. ஸோ யூ கேன் மார்க் தீஸ்ல, ஏன்னா இங்க இருந்து ரிஜெக்ஷன் மூவ் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்லி மார்க்கெட் ஸ்டார்ட் மூவிங் ஃப்ரம் ஹியர். ஸோ இங்க இருந்து மூவ் பண்றதுனால யூ நோ தட் இங்க திருப்பி வந்துச்சுன்னா இது ரிஜெக்ட் ஆகும். ஆனா இது வேற எங்கேயாச்சும் ரிஜெக்ட் ஆயிருக்கான்னு இந்த இடம் நீங்க போய் செக் பண்ணலாம். இது ஏன் இங்க ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு. பட் இங்க ஒரு ரிஜெக்ஷனும் இல்லை. ஸோ தீஸ் வில் பி அ நியூ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் whenever market comes down. ஸோ இப்போ நீங்க என்ன வெயிட் பண்ணுவீங்கன்னா மார்க்கெட் இங்க கீழே வந்தோன்னா இங்க பாய் எடுக்கிற மாதிரி. ஸோ இது ஒன் ஆஃப் மெத்தட். இங்க லோ வச்சுட்டு 1 to 1 ரிச் டு ரிவார்ட் வைக்கலாம். நீங்க இதுக்கு மேல ஹாய் எடுக்க போறீங்களா? ஓகே 55 பிப்ஸ்னா இன்னொரு 55 பிப்ஸ். இது 1 to 1. மேலேயும் கீழே ஒரே ரேஷியோ வைக்கிறது. இது பாத்தீங்கன்னா இது 553 இருக்குல்ல, இது வந்து பாயிண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இது பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ 55னா இது 55 பாயிண்ட்ஸ். 5.5 பிப்ஸ் தான். இது 553 வந்தாதான் உங்களுக்கு பிப்ஸ் கணக்குல வரும். இது ஏன்னா சைட்ல வந்து இங்க 5 டிஜிட் இருக்கனால. ஸோ இதெல்லாம் நம்ம broker ரெஜிஸ்டர் பண்றோம்னா அதுக்கப்புறம் எப்படி பாயிண்ட்ஸ் டிப்ஸ் வில் கோ மோர் ஃபர்தர் இன் டீடைல்ஸ் இன்டாக்லாம். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி உங்களுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேலை செய்யும். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இங்க. எனக்கு அந்த டிபி வேணா, எனக்கு டிபி குறை வேணும்னா தென் யூ கேன் கோ பி லெஸ் எல்லாம் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லேஸ் ஆகும். ஸோ 22 பிப்ஸ் அப்போ நீங்க ஸ்டாப் லாஸ் 22 பிப்ஸ் வச்சுக்கலாம். இதுதான் சில பேர் ஃபர்ஸ்ட் டிபி செகண்ட் டிபின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு திருப்பி டார்கெட் பண்ணுவாங்க இந்த லோக்கு, ஏன்னா திருப்பி இன்னொரு லோக்கு. ஓகே, ஸோ இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதான் பார்ட் 1 வேர் வி கால் இட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இதான் ரொம்ப பேசிக்கானது. நீங்க இதை வச்சு கூட ட்ரேட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்து யூ ஜஸ்ட் டேக் இட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே ரிஜெக்ட் ஆகுது இருக்கும். இந்த லோ வந்து டேப் பண்ணி திருப்பி டேப் பண்ணி திருப்பி டேப் உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த இது வந்து இங்க டேப் ஆயிருக்கு. And this one tapped here and tapped here again. So 3 times tap நடந்திருக்கு பாத்தீங்களா. இதுதான் support and resistance. So when you get a good support and resistance, you use it 2 times or 3 times la max. Don't use multiple times. இப்போ உங்களுக்கு இன்னும் சின்னதாயிரும்னா M5, but I don't suggest you go to M5 now. இங்க வந்து ரொம்ப நாய்ஸியா இருக்கும். Stick with M15 and M30 for now. So nextல வந்து நம்ம candlestick patterns and confirmation. இன்னும் technical analysis தான். Technical analysis நிறைய பார்ட்ஸ் வரும். இது வந்து support resistance, we'll have Fibonacci, we'll have candlestick patterns. ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது make sure you get notes. இதெல்லாம் சிம்பிளாக ஹை அண்ட் லோ பார்த்துங்க. ஏன்னா we'll make a comprehensive once you know the basic. அதுக்கப்புறம் நம்ம comprehensive என்ன நான் பாய்ச்சி ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லுவேன். இது வந்து பேசிக்காக இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. And let me know what you think about this video. Thank you.